உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு காட்சி ஒன்று காட்டுறேன், அதை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்பதான் மஞ்சள் கலர் ராசின்னு சொல்லிட்டு எல்லாரும் தோல்லையே போட்டுக்கிறாங்களே. என்னடா இது 2000 வெளியான பட்ஜெட் பத்மநாபன் படத்தோட காட்சியாச்சு, இதை எதுக்கு இப்போ போடுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுக்கும் இதுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைய ரேஜ் ஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் டிவிகே vs டிஎம்கே இருந்துச்சு. அதில் குறிப்பாக அதிகமாக தாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள், அதுக்கப்புறம் தாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள். இதெல்லாம் விட இன்னொரு வீடியோ ஒன்று காட்டிடுறேன், அதையும் பார்த்துட்டு உள்ள ஆரம்பிச்சிருவோம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னன் புகழ் போல உறவாடு மன்னன் வாழாது. நம்ம முதலமைச்சர் 100 ஆண்டு காலம் வாழ்க. ஸோ இந்த வீடியோவும் பார்த்துக்கங்க. ஸோ இது ரெண்டும் என்ன சம்மந்தப்படுத்தி நீங்கள் சட்டமன்றத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு விவாதத்தை போல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வர சட்டமன்றமா சூப்பர் சிங்கரா அப்படிங்கிறது தெரியல, போட்டு பாட்டாக பாடிட்டு இருக்காங்க டிவிக்கு அமைச்சர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அப்போ ஆப்போசிட்டில் சொல்கிறாங்க சபாநாயகரே பதில் சொல்லியிருந்தார். எல்லாமே அந்த கருத்தை ஒட்டி அவங்க பாடும்போது ஒன்றும் தப்பாலாம் ஒன்றும் இல்லையே, எல்லாரும் நல்ல விஷயம் தானே பாடுறாங்க அப்படின்னும் போது, ஆல்ரெடி திமுகவில் முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களுடைய உறுப்பினர்களும் இதே மாதிரி தான் பாட்டெலாம் பாடியிருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்தா சூப்பர் சிங்கர் மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடன் அந்த வீடியோவை எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று இந்த மஞ்சத்தொண்டு விஷயத்துக்கு வரேன். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போது சிஎம் விஜய் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தில் முந்தா நாள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் என்கிட்ட ஒரு 3 ஃபைல் நம்மளுடைய நிதியமைச்சர் கொடுத்துருக்கிறாரு, 3 ஃபைலை நான் எப்போ ஓப்பன் பண்ணணுமோ நான் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தார். ஸோ இது இன்னைக்கு விவாதத்துக்கு வருது. அப்போது எதிர்க்கட்சி உதயநிதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த 3 ஃபைல் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, அது உடனே ஓப்பன் பண்ணுங்கள், அதில் யார் பேர் இருக்கோ எங்கெல்லாம் பயம் கிடையாது, நீங்கள் அதில் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, இதில் என்ன பெருசாக நீங்கள் பயமுறுத்திட்டு இருக்கீங்க, பயம் காட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி இது எப்படின்னா, நாங்கள் எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ ஓப்பன் பண்ணணும் சொன்ன ரீசன் என்னென்னா, இவர் ஆதாரம் எங்கன்னு சொல்லி திரும்ப ஆப்போசிட்லேருந்து ஏவல் உட்பட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லாதீங்க, ஆதாரத்தோட பேசுங்கன்னு சொல்லும்போது தான் சிஎம் விஜய் அவர்கள் என்கிட்ட ஃபைல் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணுவேன், ஓப்பன் பண்ணும்போது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மற்றபடி ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு உதயநிதி அவர்கள் சொல்லுவார், ஏதாவது ஜோசியம் பார்க்குறீங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ஜோசியம் பார்க்குற ஆளுங்க. இப்போ கூட அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கடலுக்கு பார்த்துட்டு முதலமைச்சர் உட்காந்தா தான் அவருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் அவர் இந்த மாதிரி அவ்வளோ ஹைட்டில் ஒரு அறையை அமைக்கிறாரு சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜோசியக்காரருக்கே நீங்கள் ஒரு பதவியே கொடுத்தீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அப்புறம் ஜோசின்ற வார்த்தையெல்லாம் தப்பான வார்த்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான் ஜோசியக்காரனுக்கு பதவி கொடுத்து பதவியும் ரிட்டர்ன் வாங்கினீங்கன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு அவர் தான் இம்பாக்ட் பிளேயர். ஸோ அவர் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆப்போசிட்லேருந்து ஒரு பதில் சொல்கிறாரு. என்னென்னா, நீங்கள் மஞ்சள் துண்டு போட்டாதான் நல்லதுன்னு ஜோசியக்கார் சொல்லி மஞ்சத்துட்டு போட்டவங்கலாம் இந்த தமிழ்நாடு பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் அந்த மனுஷன் கலைஞர் கருணாநிதி அவர்களை ஒரு தாக்கிட்டாரு. நீங்கள் மஞ்சத்தூர் போட்டதெல்லாம் தமிழ்நாடுக்கே தெரியும், எதுக்காக போட்டிருக்கீங்க, எதுக்காக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்களாம் அதை பற்றி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஃபைலை சிஎம் விஜயர்கள் ஏன் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க, அது உடனே சொல்லிடலாமே, ஒரு மிரட்டலாக அது ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறத தாண்டி உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி கேட்கும்போது இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், நீங்கள் இவ்வளோ
ஆசைப்பட்டு கேட்கறதுனால உடனே இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியிருக்கீங்கன்றத நம்ம வெளிப்படையாக சொல்லிடுவோம். எப்படியும் 3 துறை அப்படின்னும் போது அதுலேயுமே நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து இவ்வளவு காலம் சட்டமன்றம் எப்படி நடந்துச்சுங்கிறத இப்போதான் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து மாண்போட நடக்குது, இப்படி தான் நடக்குது, அப்படி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு லைவ்ல பார்க்கும்போது தான் யார் எப்படி பேசுகிறாங்க, என்ன மாதிரி அநாகரிகமாக நடந்துக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வருது. அதில் குறிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் வந்து சொல்கிறார், நீங்கள் வந்து அவை குரூப்லேருந்து நீக்கிடலான்றீங்க, ஆனால் எல்லாத்துலையும் லைவ்ல போயிட்டுருக்கு, லைவ்ல போய் அவன் ரீல்ஸ்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். நீங்கள் அவை குரூப்பில் நீக்கலான்னு சொன்னால் பேப்பரில் வராது, நியூஸில் வராது. ஆனால் எல்லாருமே வந்துட்டு லைவ்ல போட்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் எடுத்து ரீல்ஸாக போட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது. இப்போ யார் பேப்பர் படிக்கிறா, யார் நியூஸ் பார்க்குறா, எல்லாருமே வந்து ஃபோன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்களே, அவங்களுக்கு அதை தாண்டி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. ஏன்னா லைவ்ன்னும் போது நாங்கள் தான் திமுக ஆட்சியில் தான் லைவை காமிச்சோம், அதுவும் கேள்வி விவாதங்கள் தான் காமிச்சோன்னு அதுவும் வந்து மாறுதட்டுனாங்க. அதுக்கும் மாதவர்ஜுனா அவர்கள் சொல்லிட்டாரு எப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கேள்வி விவாதங்கள் மட்டும்தான் வச்சுருந்தீங்க, ஆனால் முழுத்தையும் அதாவது மொத்த சட்டசபையும் லைவ்ல காட்டுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், விஜய் அவர்கள் ஆட்சியில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல காட்டுறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி காட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த இடத்த. ஒரு பக்கம் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது இந்த மின்சாரத்துறை ஊழல் பற்றி போயிட்டு இருந்துச்சு. அப்போது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்தார். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஊழலுங்கிறீங்க, தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க, எப்போ பார்த்தாலும் முறைகேடு ஊழல்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது என்னுடைய பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லிட்டு இருப்பார். அதுக்கு இவர் பதில் சொல்கிற விதமாக கடந்த 2021 நம்முடைய கரூர் கம்பெனி கரூர் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார் அவர், சரி கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கல் பண்ணுற விதமாக தான் வந்து நிர்மல்குமார் அவர்கள் பண்ணியிருப்பார். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்லேருந்து அது இதுன்னு சவுண்டு கேட்குது நமக்கு. ஆக்சுவலி இன்னும் வந்து இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்துட்டு கேமரா அந்த பக்கம் திருப்புங்க தயவு செஞ்சு, அவங்க பண்ணுறதெல்லாம் தெரியட்டும், ஃபுல்லாக அவங்களையும் காட்டுங்க கொஞ்சம்னு சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு அந்த பக்கம் எல்லாரும் இறங்கி வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு உதயநிதி அவர்கள் மைக்க பிடிச்சிட்டு மாண்புமிகு சங்கி எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்களேன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி எந்த கட்சியில் இருந்தாரோ அதை வச்சு அவருக்கு ஒரு நேம் வச்சு அவர் சொல்றார். இது தேவையில்லாத விஷயம். சட்டமன்றத்தில் இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுமே வந்துட்டு ஒரு நக்கலா கரூர் கம்பெனி அப்படின்னு சொன்னதே தவறு தான், அதையும் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது கரூர் சட்டமன்றம் ஒரு நக்கலாக தான் சொல்லி இன்னைக்கு ஃபுல்லாகவே நிர்மல்குமார் ஒரு நக்கலாக தான் இருந்தார். ஆனால் அதையும் தாண்டி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், மாண்புமிகு சங்கி எரிசக்தித்துறை அமைச்சர்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறமா இங்கேருந்து அப்படி சொல்கிறீங்களா, அப்போ நான் சொல்லட்டுமா, மாண்புமிகு 3 மணி நேரம் கக்கூசில் இருந்த எதிர்க்கட்சியாளர்களே அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது மாறி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சட்டமன்றம்ங்கிறத மறந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணுற ஒரு இடமா வந்து அது மாறிடுச்சு. அது மாதிரி பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, இப்போ உதயநிதி அவர்கள் 3 மணி நேரம் கக்கூஸில் இருந்தார், போயிட்டு நம்ம வந்துட்டு கைது பண்ண போகும்போது அவர் வந்து பாத்ரூம்கான்னு சொன்னாங்கன்றலாம் தெரியும். இதெல்லாம் வந்து வெளியில் வந்து மாநாட்டில் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கலாம், பட் சட்டமன்றத்துக்குள்ளே இதெல்லாம் வந்து பேசணுமா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய அவமானமாக தான் மாறி இருக்குது. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இல்லை இதெல்லாம் பேசலாமா இப்படிலாம் பண்ணலாமான்னு சொன்னால் கூட, இன்னொரு பக்கம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு அவரும் வந்து மாண்போடு நடந்துக்கணும், அவரும் வந்து வார்த்தைகளை விடக்கூடாது. அதே சேம் டைம் ஒரு அமைச்சராக இருந்துட்டு இவரும் சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தனிப்பட்ட வன்மங்களை இங்கே தீர்த்துக்கிறாங்க. இதில் மோசமாக வந்து உதயநிதிகளுடைய பேரும் அடி வாங்குது அப்படிங்கிறதையும் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா புதுசாக ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. திமுகவில் இங்கே என்ன பேசினாலும் உடனே மொத்த பேர் எந்திரிச்சுக்கிட்டு வந்து அடிக்க வர்ற மாதிரி கத்துறது, அந்த ஒரு கூச்சல் ஏற்படுத்துகிற விஷயத்த வந்து தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது என்னன்னா டக்குன்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, 2 வாட்டி சொல்லிட்டாரு, ஒருவேளை நாங்களும் எந்திரிச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு.
இது எப்படின்னா ஒரு சட்டமன்றம் அப்படின்னா ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க, அந்த கருத்து எதிர்கருத்து வருது, ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க, அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது, அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க தான் சட்டமன்றம். அதை தாண்டி வந்து இவங்க பர்சனலாக வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஸோ அதுவும் இன்னைக்கு வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை. இதில் விஜய் அவர்கள் நேற்று வந்து அந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்துக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அது வந்து தொகுதி மறுசீரமைப்பில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஏன் சொல்லலை, அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள், சூரியன் செய்திகள் போன்றவங்கலாம் வந்துட்டு அதை வந்து பயங்கரமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம், இது கொடுத்த விளக்கம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து விமல்குமார் அவர்கள் ஆல்ரெடி விளக்கத்தை கொடுத்துட்டாரு. பட் இருந்தாலுமே இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதை குறித்து தெளிவாக வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு பேசியிருந்தாரு. நமக்கு தேவை ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையாது, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் நமக்கு வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 50% தரான்னு சொன்னால் கூட நாங்கள் ஒத்துக்கிறதா இல்லை அப்படிங்கிறத நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம். ஆனால் திமுக எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசும்போதெல்லாம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட தான் எம்பிக்கள் இருக்காங்க. ஸோ உங்கள் எம்பிக்கள் அங்கே ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது, சட்டமாக்கப்படும் போது நீங்கள் எதிர்த்து வாக்களிக்கணும். நீங்கள் ஒருவேளை வாக் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே சட்டம் வந்து நிறைவேற்றப்படும். அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லி இன்றைக்கும் வந்து ஒரு லைட்டாக அப்படி கொளுத்தி போடுவாங்கல்ல, அது மாதிரி கொளுத்தி போட்டிருக்காரு. ஆனால் திமுக தரப்பில் இருந்து எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிராக தான் இருக்கோம்னு அதை தான் வந்து திரும்ப திரும்ப அழுத்துறாங்களே தவிர, ஆனால் இது வரைக்கும் ப்ராப்பராக இந்த மாதிரி நாங்கள் அந்த எம்பிக்கள் போய் அங்கே வந்துட்டு அவங்க மாற்றி வாக்களிப்பாங்க, எதிராக வாக்களிப்பாங்கன்றத சொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு இன்னைக்கும் திரும்ப வந்து தாவேக்கா கலறி விட்டுருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குற விஷயம், இது நேற்றே வந்து பெரிய பேசுபொருளாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் வந்து சட்டமன்றத்தில் ஒரு பேசுபொருளாக வரும்போது திமுக சொல்லிட்டாங்க இவங்களுடைய 59 எம்எல்ஏக்களுக்கும் கார்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா கார் வேண்டான்னு சொன்னதோட நிப்பாட்டினா பரவாயில்ல, பட் உதயநிதிகள் சொல்லும்போது கார் வேண்டாம், தேவையில்லாமல் மக்கள் வரி பணத்தை செலவு பண்ண தேவையில்லை, அதுக்காக நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி. எப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க, ஸோ நாங்கள் வந்து இந்த காரை வேணான்னு சொல்லிட்டோம், மக்கள் வரி பணத்தை செலவு வந்து கரெக்டாக பண்ணுங்கள், தேவையில்லாமல் இப்படிலாம் செலவு பண்ணாதீங்கன்னு அறிவுரையும் சொல்கிறோன்ற மாதிரி அவங்க வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் மக்கள் தான் தொடமாட்டோம், நாங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டை ஆதவ் அவர்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவர் திரும்ப வந்து பதிலடி கொடுக்குறாரு. என்னென்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் வந்து இங்கே நிறைய எம்எல்ஏக்கள் இங்கே கார் இல்லாமல் தான் இருக்காங்க. டிவிகேலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேர்கிட்ட கார் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த காரை வாங்கிக்க போகிறது கிடையாது, நலிவடைந்தவங்களுக்கு தான் அந்த கார் கொடுக்க போகிறோம். ஆனால் அறிவிப்பு வந்து எப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலும் அனைத்து பேருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அறிவிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து அதில் தகுதி இருக்கவங்க தகுதி இல்லாதவங்க இவங்களுக்கு இது கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்க வேணும்னு நீங்கள் யோசிப்போம். மற்றபடி வந்து நமக்கு நேற்றே இது பெரிய குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்க்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா மஹிந்திராலேருந்து ஒரு 4 காரை வந்து டெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த 4 காரோட மதிப்பே பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்யூவி கார். அப்போ அதுவே வந்து ஒரு 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வரும்போது இதுவே நமக்கு அதிக செலவாயிடுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு திமுக விலகிக்கிட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் விலகிக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்குலாம் வேணாம், உண்மையாக தேவைப்படுறவங்களுக்கு காரு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் விலக்கிட்டாங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணுறது தாவேக்கான ஒரு விஷயத்தை அரசியலாக்கணுன்றதுக்காக உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வர, ஏன்னா அவங்க அரசியல் பண்ண தானே செய்வாங்க அந்த விஷயத்தை. அப்போ வந்து இது யதார்த்தமாக இல்லை எங்களுக்கு கார் வேணாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. நீங்கள் மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா கேட்குறாரு, நீங்கள் வந்து 3 வீடு வச்சுருக்கீங்க, 3 சொந்த வீடு இருக்கு உங்ககிட்ட, அப்புறம் எதுக்கு அரசு கொடுக்குற பங்களாவில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஏன் தங்குறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ உங்ககிட்ட இவ்வளோ வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, அப்போ ஏன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அஃபிடவிட்டில் வந்து போட்டிருக்க மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் தரம் பிரித்து கார் கொடுக்குறீங்களா, அப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னும் போது அதுக்கு ஆதவ் அர்ஜுனா வெறும் 10,000 ரூபாய் தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு
யாருங்க ரேஞ்ச் ரோவர் கார்லையும் டிஃபெண்டர் கார்லையும் சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. இது ரொம்ப நாளாக இருந்த கேள்வி தான். மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய இந்த அஃபிடபிளில் பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா, அவர்கிட்ட வெறும் வைப்பு தொகை வந்து வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கு அவர்கிட்ட. அவர் வந்து ரேஞ்ச் ரோவர் காரில் போவார், ஆனால் அவர் சொந்த கார் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ யாருங்க, அதாவது நாங்கள் நேர்மையாக எங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத நாங்கள் வந்து எங்களுடைய அஃபிடபிட்டில் கொடுத்துருக்கோம். பட் நீங்கள் யாராவது ஒழுங்காக கொடுத்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த அரசியலில் வந்துட்டு மக்கள் வரிப்பணத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது. அதுக்காக உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 வீடு இருக்கும்போது எதுக்காக அந்த வீட்டில் தங்குறீங்க? ஏன் அந்த இடத்துல நீங்கள் அரசு வரிப்பணத்தை இது பண்ணலாம்ல? அப்போ இல்லாதவங்களுக்கு கார் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அவர் சும்மாவே பேசுவார், காலில் சலங்கையை வேற கட்டி விடணுமா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சேகர் பாபு அவர்கள் அவருக்கு தான் வந்துட்டு ஒரு 1-on-1 ஃபைட் மாதிரி நடந்துச்சு. இதில் சேகர் பாபு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் எப்படிலாம் வந்துட்டு எங்கள் ஆட்சி நடத்தியிருக்கோம், எத்தனை கோயில் சொத்துக்களை நாங்கள் மீட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு புகழாரம் வந்து பேசிட்டு ஒரு 25 மினிட்ஸ் மேலே பேசிட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 116 அறிவிப்புகள் மேலே கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்னெல்லாம் வந்து பண்ண போகிறீங்க எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தாவேகா மேலேயும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் மேலேயும் குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பதில் உரையாற்றுறதுக்காக வந்து டிவிகே ரமேஷ் அவர்கள் எழுந்திருப்பார், அதாவது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எழுந்திருப்பார். ஸோ அவர் சொல்கிற மாதிரி சட்டமன்றத்தில் பேசணுன்றதுக்காக சும்மா இஷ்டத்துக்கு அறிவிப்புகளை அள்ளி வீசிட்டு அதுக்கப்புறம் சாரி எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், தயவு செஞ்சு எங்களை அப்படி சொல்ல வைக்காதீங்க, நாங்கள் சொல்கிற இடத்துல நாங்கள் கிடையாது, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிகளை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இதை விட இன்றைக்கி ஒரு பெரிய கொடுமையான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போராட்டம். இந்த போராட்டம் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ஒரு மாண்போட இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நாங்கள் வந்து ஒரு தனிமனித தாக்கத்தெல்லாம் பண்ண மாட்டோம், குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப கண்ணியமாக நாங்கள் இதில் நடத்திப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த போராட்டத்தில் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க சொன்ன கோஷங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. முடிஞ்சா எங்க மேல கை வச்சுக்கோங்க. சிஎம் விஜய் அவர்களை பொட்டு மாமா அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு இதில் வந்து கோஷங்களே வந்து எழுப்புறாங்க. இதுக்கு யார் தலைமை தாங்குறான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மேயர், சென்னை மேயர் பிரியா அவர்கள் தான் தலைமை தாங்கி முன்னாடி நடத்தி வைக்கிறாங்க. புரோட்டோகால் படி சிஎம் அவர்களை பொட்டு மாமா தான் அழைக்கணுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஏன்னா அவங்க தான் புரோட்டோகால்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும். ஸோ வந்து எப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பேசினாலும் தாவேக்கால அமைதியாக தான் இருக்கிறாங்க, நம்ம என்னென்னாலும் பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோஷத்தில் கூட ஒரு நாகரிகம் இல்லாமல் ரொம்ப அநாகரிகமாக சிஎம் இத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்கன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ்வளோ தைரியமாக வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ சம்மந்தப்பட்ட துறைகள் சேர்ந்தவங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து டேக்லாம் பண்ணுவாங்க ட்விட்டரில், கொஞ்சம் இதை என்னென்னு கவனிங்க. இப்போ ரீசெண்டாக அந்த பொது விவாத மேடைகள் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்துட்டு சில சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது திமுகலேருந்து பேசுகிறாங்க, அதிமுகலேருந்து பேசுகிறாங்க, நாம் தமிழர் கட்சி பேசுகிறாங்க, தாவேகாலேருந்து பேசுகிறாங்கன்னா இந்த 4 கட்சிக்காரங்களையும் வந்து இந்த அரங்குக்குள்ளே அடைச்சிட்றாங்க. அடைச்சிட்டு அங்கே மேலே வந்து எல்லாருமே வந்துட்டு இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ வந்து சில ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, காட்டமான கருத்துக்களையும் அந்த மேடைகளில் பகிர்ந்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அதிமுகக்காரு திமுக பற்றி பேசுகிறாரு, இல்லை திமுக வந்து தாவேக்கா பற்றி பேசுகிறாங்கன்னா அப்படியே வந்து மாறி மாறி வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி டிஎம்கே வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் இவங்க கத்துறாங்க, சண்டை போட்டாங்கன்ற மாதிரி டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போது நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்காவோட பேச்சாளராக இருக்கார். இவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு. அப்போ பேசும்போது பின்னாடி இருந்து திமுக சைட்லேருந்து பயங்கரமாக ஏதோ ஷவுட் பண்ணுறாங்க, இப்படி பேசாத கத்தாதுன்னு சொல்லி கத்துறாங்க. அப்படி கத்தும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு வார்த்தையை, தவறான வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இன்னும் வீடியோ ஆதாரமாக எதுவும் வரல. அப்படி அவர் பயன்படுத்தினதுக்காக கீழே இருந்து திமுகலேருந்து நிறைய பேர் மேலே அவர் அசிங்கசியமாக திட்டிக்கிட்டே போய் ஒரு சேர் எடுத்து அவர் மண்டையிலே போட்டு அடித்து வீடியோ ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ இதுதான் இது வரைக்கும் வந்த இதில் வந்து இவ்வளோ தான் வந்திருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து நாஞ்சில் சம்பவத்துக்குள்ள ஏதோ தவறான வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் முழு வீடியோ வந்தால் தான் தெரியும். இதில் இன்னொரு பிரச்சனையாக பார்க்கப்படுறது என்னென்னா, ஒரு டிஆர்பிக்காக ஒரு பரபரப்பாக காட்டணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யூடியூப் சேனல், டிவி சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரை கூட்டு போயிடுறது, ஒரு 10 பேரை கூட்டு போயிடுறது, ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்காக கூட்டு போயிடுது.
அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேச்சாளர்களும் சில பேரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உள்ள. அப்போ அவங்க பேசும்போது கை தட்டுறவங்க அவங்கள ஆப்போசிட்டாக யாராவது பேசும்போது அவங்கள வந்து கீழே, அதாவது மேடையில் பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு கீழே என்ன நடக்குதுன்றது தெரியாது இல்லை, பட் கீழே என்ன பண்ணுறாங்க, எங்கள் கட்சி நீ பேசுறியான்னு சொல்லி இவங்க சண்டைக்கு போகிறாங்க. இது நாளை பின்ன ஒரு பெரிய கலவரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவர் மேலே வந்து கை வச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு போலீஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இதில் என்ன பிரச்சனை, எங்கே நடந்திருக்கு, யார் மேலே தப்பு அப்படின்ற விசாரணை வேணும். இன்னொன்று இது போலீஸ் பாதுகாப்போடு தான் நடக்குதா அப்படிங்கிறத உறுதி செய்யணும். ஏன்னா இன்றைக்கி பவுன்சர்ஸ் தான் வந்து தடுக்கிறாங்க, போலீஸ்காரங்க யாரையும் அங்கே பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது போலீஸ் பாதுகாப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி சட்டமன்றத்தில் தொடர்ந்து வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறதான் அதிகமாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த தொகுதி மறுவரையறையில் திமுக என்ன முடிவெடுக்க போகிறாங்க, இந்த எம்பிக்கள் வந்து சைன் பண்ணுவாங்களா இல்லை எதிர்த்து வாக்களிப்பாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது நான் கிறிஸ்டி. நன்றி.